கல்வி என்ற அதிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது திருக்குறள் டாபிக் வந்து நமக்கு குரூப் 4 குரூப் 2 இதில் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. இதை பற்றி இந்த அதிகாரத்தை நம்ம முழுசாக இப்போ ஒரு சின்ன இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் அதற்கு தக. கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் அந்த வழியில் நடக்க வேண்டும். இரண்டாவது திருக்குறள், எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாகவும் உயிர்க்கு. எண்ணும் எழுத்தும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. இந்த திருக்குறள் நம்ம எண்ணும் எழுத்தும் ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்றத பற்றி சொல்லுது. தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. தோண்டும் அளவுக்கு நம்ம தோன்ற அளவுக்கு மழை வந்து மண்ணிலேருந்து தண்ணி ஊறும், அதுபோல் நம்ம படிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு வளரும். தோன்றும் அளவுக்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு மக்களுக்கு அறிவு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மணலில் போயிட்டு ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் மணலில் தோண்ட தண்ணி நிறைய ஊறும். அது மாதிரி நம்ம லைப்ரரியில் போய் படிக்க புக்ஸ் நிறைய படிக்க லைப்ரரியோ இல்லை வேறவர் நம்ம போய் புக்கு படிக்க நமக்கு அறிவு வளரும், விசாரமான பார்வை கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள் சொல்லுது. கேடில் வீழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றையவை. இதில் அழியாத செல்வமாக கல்வியை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்ணுடையார் என்பர் கற்றார் 32 புண்ணுடையார் கல்லாதவர். இந்த திருக்குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, படித்தவங்க கண்ணில் 2 கண் இருக்கிறவங்க மாதிரி உலகத்தை பார்க்க முடியும். ஆனால் படிக்காதவங்க இந்த மூஞ்சில் கண்ணு கிடையாது, அவங்களுக்கு புண்ணு தான் இருக்குது. புண்ணுன்னா கொஞ்சம் துன்பம் தரக்கூடிய விஷயம்தான் இருக்குது அப்படின்றத தெரிவிக்கிற விதமாக இருக்குது. அவங்களுக்கு கண்ணே இல்லாத மாதிரி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஊப்ப தலைக்கூலி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இதில் வந்து அறிவில் சிறந்தவர்களோடு பேசி பழகும்போது மகிழ்ச்சியாக இருப்பதும், விட்டு பிரியும் போது அவர்களை காண்போமா இனி இவரை எப்போதும் காணாமல் பிரிவது இயல்பா இருக்குமோ, காணாமல் போயிடுமோ அப்படின்றது புலவரின் இயல்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இப்போ ஒரு படித்தவங்க கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள விட்டு பிரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள விட்டு போகிறது ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வம் உடையார் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்தவர் கல்லாதவர் தாழ்ந்தவர். இப்போது ஏற்றத்தாழ்வு பொருளாதாரத்தின் மூலமாக இங்கே இருக்குது. கல்வி கற்றவங்க வந்து ரொம்ப உயர்ந்த நிலையிலும் கல்வி கற்காதவங்க திருவள்ளுவர் ரொம்ப தாழ்ந்த நிலையிலையும் வச்சு பார்க்குறாரு. திருவள்ளுவர் வந்து ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குறாருன்னா காசை வச்சு பார்க்கல, செல்வத்தை வச்சு பார்க்கல. கல்வி கற்றுருக்காங்களா கல்வி கற்கலையா அப்படின்றத வச்சு தான் இங்கே வந்து யாசகம் பிச்சை எடுக்கிற மாதிரி சொல்கிறாரு கல்லாதவங்கள. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணூறவன் சாந்தனையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை சாகும்படி கற்காமல் இருப்பது ஏன் அறிந்தும் சிலர். இதனை தெரிஞ்சு கூட யாருமே சில பேர் படிக்காமல் இருக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு அவரே ஒரு கேள்வியாக கேட்குற மாதிரி இருக்குது. ஏதானும் ஊறாமல் நாடாமல் எண்ணூறவன் சாந்தனையும் கல்லாதவாறு. இப்போ ஒரு நல்லா படிச்சிட்டான்னா யாரையுமே அவன் நாடி இருக்க தேவையில்ல, யாரையுமே அவன் சார்ந்து இருக்க தேவையில்ல, தான் தனியாகவே வாழ முடியும். மற்றவரோட காசுக்காக மற்றவரோட எதிர்பார்த்தும் இருக்க தேவையில்ல, அவனாலே செல்வம் சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கல்வி கற்றவங்கள புகழ்ந்து வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இங்கே எழும் எப்பிறவிக்கும் பாதுகாப்பை தரும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருத்தன் இந்த பிறவியில் கல்வி கற்றுக்கிட்டான், ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டான்னா அந்த கல்வி இப்போ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பிறவி இருந்தாலும், இப்போ திருவள்ளுவரில் பல பிறவிகள் இருக்கலான்றத கூட நம்பி இருக்கிறார் போல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அவர் இந்த பிறவிக்கு மட்டும் கல்வி இல்லை, எந்த பிறவி இருந்தாலும் அத்தனை பிறவியும் இந்த கல்வி வந்து உங்களுக்கு உதவும் அப்படின்றது சொல்கிறாரு. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். தங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றார் மேன்புறனும் கற்க விரும்புவார். இப்போ நான் படித்தது ஒருத்தனுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அது மற்றவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்த்து மேலே படித்தவங்க வந்து இன்புறுவார். காமுறுவார்னா ஆசை கொள்வார், பேராசை கொள்வார் அப்படின்றது தான் காமுறுவார் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அதிகாரம் பார்க்கலாம். தேங்க்யூ.